நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். சென்னை நேரு விளையாட்டு அரங்கில் நடைபெற்று வரும் சர்வதேச செஸ் போட்டியில் தங்கள் குழந்தைகளை விளையாட வைக்க பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் புதுச்சேரி மாநிலத்தில் இருந்தும் பெற்றோர்கள் இங்கு வந்துள்ளனர். செஸ் விளையாட்டு மீதான அவர்களின் ஆர்வம் மற்றும் குழந்தைகளின் விளையாட்டு மீதான அக்கறை குறித்து அவர்கள் பகிர்ந்து கொண்ட கருத்துக்களை இப்போது பார்க்கலாம். ஹர்ஷவர்தினி செகண்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து செஸ் விளையாடிட்டு இருக்கா. ஸோ செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறா. 1.5 years பேக் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். அதில் அவள் இன்ட்ரெஸ்ட் காமிக்கவே சரி அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு இருக்கோம். ஃபஸ்ட்டு டோர்னமெண்ட் வந்துட்டு Under 5 ஸ்கூல் நேஷ்னல்ஸ் நடந்துச்சு. அதில் 8th பிளேஸிங் வந்தான் 5 yearsல. அதில் அப்படியே செஸ்ஸில் நல்லா வரணும்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வரணும், விளையாட விட்டுட்ருக்கோம். நாங்களும் பாண்டிச்சேரியில் தான் வந்திருக்கோம். 1 yearக்கு முன்னாடி ரேட்டிங் பிளேயரை ட்ரா பண்ணோம், அதனால் இன்ட்ரெஸ்ட்டாக விளையாடிட்டு. இந்த டோர்னமெண்ட் வந்திருக்கோம். கஷ்டமாக தான் இருக்குது பசங்களுக்கு, ஒரு 2 பாயிண்ட் எடுக்கிறதே கஷ்டமாக இருக்குது. ஸ்டில் அவங்க வந்து சர்வை பண்ணிவிட்டு நல்லா விளையாடணும்னு நினைக்கிறாங்க. மேபி வில் கெட் மோர் ரேட்டிங். நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் வைஸ் விளையாடும் போது அவங்களுக்கு நிறையா கிடைக்கும். இங்கே ரொம்ப டஃப்பாக இருக்குது மேட்ச்சு. ரொம்ப நல்ல பிளேயர்லாம் நிறையா இருக்கிறாங்க. அதனால் தொடர்ந்து ஜெயிக்க முடியல. 1.5 ஜெயிச்சிருக்காங்க. அதுவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சர்வதேச செஸ் விளையாட்டில் தங்கள் குழந்தைகள் விளையாட பெற்றோர் ஒரு பக்கம் ஆர்வம் காட்டும் அதே சமயம் அவர்களின் ஆசையை பூர்த்தி செய்வதில் இளம் செஸ் வீரர்களும் அக்கறையுடன் விளையாடி வருகின்றனர். குறிப்பாக சிறுமிகள் இந்த போட்டியில் சிறப்பாக ஆடி வருகின்றனர். அவர்கள் நியூஸ் 7 பகிர்ந்து கொண்ட கருத்துக்கள் இப்போது பார்க்கலாம். நிறையா டோர்னமெண்ட் விளையாண்டுருக்கேன். இதான் என்னோட ஃபஸ்ட்டு இன்டர்நேஷ்னல் டோர்னமெண்ட். என்னை மாதிரி 5th ரவுண்டில் ஒரு பொண்ணு கூட 44 மூவ்ஸ் விளையாண்டு ஜெயிச்சிருக்கேன். இன்னும் 3 ரவுண்டு இருக்குது. அந்த 3 ரவுண்டு இதே மாதிரி ஜெயிச்சு விளாண்டு முடிப்பேன். நான் கடலூர்லேருந்து வந்திருக்கேன். நான் டிஸ்ட்ரிக்டில் ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கினால இன்டர்நேஷ்னல் டோர்னமெண்ட்டில் விளையாட வந்திருக்கேன். இல்லை, நான் வந்து நிறைய ரேட்டிங் பிளேயர் கூட விளாண்டுருக்கேன். ஆனால் நான் தோற்றுட்டேன். ஆனால் எனக்கு அது நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். நான் சின்ன வயசுலேருந்தே என்னோடய பேரண்ட்ஸ் ஸ்கூல் தான் விளையாடி பழக்கம். அதில் வந்து நான் ஸ்கூல் லெவலில் ஜெயிச்சதுனால எங்கள் பேரண்ட் வந்து ஒரு தனி கோச்சிட்ட அனுப்பிட்டு இப்போ வந்து நான் ஃபஸ்ட்டு இன்டர்நேஷ்னல் மேட்ச் விளையாடிருக்கேன். அதில் வந்து 6 ரவுண்ட்ஸ், மொத்தமாக 9 ரவுண்ட்ஸு. அதில் 6 ரவுண்ட்ஸ் நான் ஆடிருக்கேன். ஆனால் 1.5 தான் வின் பண்ணியிருக்கேன். நான் வின் பண்ண எல்லாருமே அன்ரேட்டட் தான். ஆனால் ரேட்டிங் கூட வின் பண்ணணும்னு நான் முயற்சி பண்ணுறேன். கிரண்யா, இதுதான் இந்த 1 மணி நேர வெளிச்சத்திற்கான ஹவுஸ் ஆட் செய்திகள். நன்றி மதியழகன். இனி வரவிருப்பது ஹவுஸ்ஃபுல் பகுதி. இதில் சினிமா செய்திகளை வழங்க காத்திருக்கிறார் அழகர்.